ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில டீலிமிட்டேஷன் மசோதாவை நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திசை திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சிக்குது. பாஜகவுடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது. நம்முடைய எம்பிக்கள் தான் டெல்லிக்கு போய் குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய உரிமை குரல். அந்த உரிமை குரலை இன்னைக்கு பறிக்க பார்க்கறாங்க. இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர நாள் மிக மிக முக்கியமான நாள். நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை நாம தெரிவிச்சாகணும். அந்த எதிர்ப்பை இன்னும் வலுவா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வெற்றியை இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மூர்த்தி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? டீலிமிட்டேஷன் மசோதாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாம எதிர்த்தாகணும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதை நிர்ணயிக்க இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 47ன்னு உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த தண்டனை தேவையா? முக்கியமா அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பாஜக கிட்ட வித்துருவாங்க அதிமுக. இதை சொல்லி வாக்கு கேட்டீங்கன்னா அண்ணன் தளபதி அவர்கள் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீங்களா? இன்னைக்கு பாசிச பாஜகவால நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மதுரையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் மதுரை மக்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சங்கி கூட்டத்தை நுழைய விட மாட்டோம்னு மிக தெளிவாக இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த மதுரை மண். இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். மதுரை மக்கள் நீங்கள் எப்பவுமே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதே விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்று அகில இந்திய அளவில் UPSC தேர்வில் 2ஆம் இடம் பெற்ற சகோதரி ராஜேஸ்வரி பிறந்த ஊர் இந்த சோழவந்தான் தொகுதி. இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதையெல்லாம் செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக போது உறுதி. அனைவரும் சேர்ந்து சொல்வது மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போது, மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் வரப்போறாரு. அதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக இந்த சோழவந்தான் தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வெங்கடேசன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா?